தலைப்புலையும் மலர் மருந்துகளை பற்றியே நம்ம கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 வகுப்புகள் பார்த்தீங்கன்னா பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு நம்ம மலர்களை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். மலர் மருத்துவம் அப்படின்றது பொதுவா நம்ம எதுக்காக பயன்படுத்துறதுன்னா நம்மளோட மனநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு. யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம். இதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நான் இந்த மெடிசன் சாப்பிடுறேன், சர்ஜரியா இருக்கு, இல்ல நான் வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், எடுத்துக்கலாமான்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெடிசன் நோ சைட் எஃபெக்ட். இது யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க, ரொம்ப நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு அவங்க மெடிசனே எடுத்துக்க கூடாதுன்ற கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள சுத்தி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மலர் மருத்துவத்தோட பயன்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மனநிலை, கோபம், வெறுப்பு, விரக்தி, ஆஹ் அதிருப்தி, எதிர்பார்ப்பு, அதீத அன்பு, இதனால குறைந்தாலும் சரி மிகுதியானாலும் சரி அது நமக்கு தொல்லைகளை தான் கொடுக்கும். உறவுகளையா இருக்கட்டும், தொழில் செய்யற இடங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம பேலன்ஸ்டா எல்லாத்துலயுமே கையாளணும். அப்பதான் நம்ம லைஃப் சக்சஸா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம குடும்பத்திலயோ உறவுகள்லயோ இல்லைன்னா நம்மளோட வேலை பார்க்குற இடங்கள்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட மனநிலை சமநிலையற்ற நிலையில இருக்கிறதுனால சரியா கையாள முடியாம பல பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளணும். அந்த மாதிரியான சூழல்ல நம்ம நாமளே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம அதிகமா பேசுறோம், இல்ல இந்த இடத்துல நம்ம அதிகமா கோவப்படுறோம், இங்க நம்ம நிதானமா இருக்கணும், நின்னு கவனிக்கணும். ஒரு ஒரு சூழல் வருதுன்னா அந்த சூழலுக்கு பிரச்சனைக்கு காரணம் அடுத்தவர்கள் இல்ல, நம்ம மட்டும்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறிவிடும். அப்படி நமக்கு சூழல்கள் நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கணும்னா அதுக்கு கையாளும் பக்குவம் அதிகமா தேவை. பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, ஆஹ் எல்லாத்தையும் பக்குவமா கையாளும் போதுதான் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நம்ம மன நிறைவோட வாழ முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த பக்குவத்தை கத்து கொடுக்கறதுக்கே சூழல் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. ஆஹ் இதற்கு முன்னாடி உறவுகள் நெருக்கமா இருந்தாங்க. இப்ப எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஃபேமிலினா ஒரு 10 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க, அத்தை மாமா இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். ஒரு அதாவது உறவுகள் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, ஆறுதல் கொடுப்பாங்க, பிரச்சனையும் வரும், அதே சமயம் அதுல பிளஸும் நிறைய இருந்தது. ஆனா இன்னைக்கு குடும்ப சூழல்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் அத்தியாவசிய தேவைகளுக்காக இன்னைக்கு ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ பெரியவர்களா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அம்மா அப்பா வேலைக்கு போறாங்கன்னா நம்ம நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்னைக்கு அவசர காலகட்டம் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு உருவாக்கத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு யாருக்குமே நேரம் கிடையாது பேசுறதுக்கோ, மனதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கோ, இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ யாருக்குமே நேரம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நம்மளால பல நேரங்கள்ல சூழல்களை கையாள முடியாம மன இறுக்கத்துல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர், எல்லாரும் மருத்துவத்தை தேடி ஓடுறோம். அன்னைக்கு வயசானவங்க 50 வயதுக்கு மேலதான் மருத்துவமனைக்கே போவாங்க. அதை தவிர மத்தது ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எல்லா வயசுலயும் எந்த பாரபட்சமும் இல்லாம மருத்துவமனையில போயிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சீக்கிரமா ஏர்லியாவே எல்லா பிரச்சனையும் வந்துருது. நமக்கு உடல் பருமன் ஆயிடுது, மன உளைச்சல் அதிகமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு 5 வயது குழந்தைக்கு கூட மன உளைச்சல் அதிகமா இருக்கு. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். சோ நம்மளை மீட் எடுக்கிறதுக்காகவும் நம்மளை நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த உறவுகளையும் நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மலர் மருத்துவம் நமக்கு பெரிதும் துணையா இருக்கு.
சோ இது வந்து அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை முழுக்க ஒரு பிரச்சனையிலேயே வாழ்வதை விட, நம்மளோட மனநிலையா தெரிஞ்சு, மலர்கள் மூலியமா நம்மள மீட்டெடுத்து, கடந்து சமநிலையோட வாழ்றது சிறந்தது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் பெருமன், உடல் பருமன் இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்சஸ், உடல் ரீதியா நிறைய இஷ்யூஸ். அதுக்கு என்ன ரீசன்? நம்மளோட வாழ்வி முறைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே சுகர் வந்துருது, புதுசு புதுசா நோய் வந்துடுச்சு. நிறைய இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இரவு தூக்கம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம நம்மள மீட்டெடுக்கிறதுக்கு மலர்கள் பெருந்துணையா இருக்கு. ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளோட மனநிலைக்கு ஏற்ப மலர்களை எடுக்கிறது மூலியமா நம்மளை சமநிலைப்படுத்திக்க முடியும். சோ அதுக்காக நம்ம 38 மலர்களையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல, அதாவது இறைசமயம் யூடியூப் சேனல்லயே பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப நம்ம ரீகேப் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 20 மலர்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இம்பேஷன், நெமுலஸ், கிளமாட்டிஸ், அக்ரிமோனி, சிக்ரி, வெர்வைன், சென்டாரி, செராட்டோ, ஸ்கலந்தஸ், வாட்டர் வயலட் அப்படின்றத முதல் 10 மலர்களை பாகம் ஒன்றுலையும், இரண்டாவது 10 அதாவது வாட்டர் வயலட், சாரி ஜென்ஷன், ராக் ரோஸ், கார்ஸ், ஓக், கீதர், ராக் வாட்டர், வைன், ஆலிவ், வைல்டோட், செரி பிளம், இத இரண்டாம் பாகமும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த 10 மலர்கள். எல், ஆஸ்பன், செஸ்னட் பட், லார்ச், ஹார்ன்பீன், வில்லோ, பீச், கிராபாப்பிள், வால்நட், ஹாலி. இந்த 10 மலர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு கலந்து கொள்ற ஒவ்வொருவரும் இந்த மலர்களை கேட்டு இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பழைய வீடியோஸை போயிட்டு பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தேவை நான் எடுத்து உங்களை நீங்களே குணப்படுத்திக்கங்க. மருத்துவத்தை நாடி ஓடுறதுக்கு பதிலா நம்மளோட மனநிலையை சமநிலைப்படுத்தினாலே நோயில இருந்து விடப்படலாம். சரி, நோய்க்கு மருந்து இது தீர்வு கொடுக்குமா அப்படின்னா, மனம் இது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு செம்மையானாலே நம்ம உடல் வந்து வலுவாகிடும். கொஞ்சம் கொஞ்சமா தானாவே நம்ம பிரச்சனையில இருந்து விடுபட்டுரும். சோ இன்னைக்கு இறை அருளை பெறுவதற்கும் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவதற்கும் மனம்தான் இங்க முக்கியமா இருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஏதோ ஒண்ணு தடுக்குதுன்னா அதுக்கு காரணம் மனம்தான். அந்த மனதை சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த முறைதான் இந்த மலர் மருத்துவம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்ம்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எல்ம் எல்ம் அப்படின்ற மலரோட தன்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புணர்வோட வாழ வைக்கும். பொறுப்பற்ற நிலையில் இருப்பவர்களை பொறுப்புடன் வாழ்வதற்கு எல்ம் மலர் சிறப்பானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெஸ்பான்சிபிளே இல்ல, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்க மாட்றாங்க, எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்றாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க. பொதுவா குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது இயல்பை மீறிய விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க தொடர்ச்சியா எல்மு கொடுக்கும் பொழுது அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சரி, பெரியவர்களுக்கு தன்னோட கடமைய ஒரு திருமணமாக்கி வச்சுட்டு அவங்களோட குடும்பத்தை சரியா பார்க்காம இருக்காங்க, சரியா வேலைக்கு போக மாட்றாங்க, குழந்தைங்களை பார்த்துக்க மாட்றாங்க, குடும்பத்துக்கு தேவையானதை எதுவும் செய்ய மாட்றாங்க, மனைவியா இருப்பாங்க, அவங்க சரியா ரெஸ்பான்சிபிளா குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டாங்க, வீட்டுக்கு தேவையானதை எதுவும் செய்ய மாட்டாங்க, பொறுப்பற்ற நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்மு கொடுக்கலாம். பொறுப்பற்றவர்களை பொறுப்புடன் வாழ வைப்பது எல் மலர். நல்ல வேலை, அது உங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருப்பாங்கன்னா, வேலைக்கு போவாங்க, வேலையில சூப்பரா வேலை செய்வாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க. ஆனா வீட்டுல இருந்து இருக்கிற சூழல், அதாவது குடும்ப சூழலை மேனேஜ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு எண்ணம் இருக்கும், ஆனா அதை அவங்களால செய்ய முடியாது.
எனக்கு வேலை இருக்கு, உடம்பு சரியில்லை, டென்ஷனா இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தன்னோட கடமைகளை இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப எப்பவுமே டென்ஷனா இருப்பாங்க இந்த மனநிலையாளர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மலர்ல தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா மனோபலத்தை அதிகப்படுத்தும். குடும்ப நிகழ்வுகளை சமாளித்து அதற்கேற்ப குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நிர்வாக திறனை மேம்படுத்தும். நம்மள அதாவது எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு. திறமை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனா அதை நம்ம எப்படி பண்ணணும்னு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தெரியாம தான் முடிக்கிறோம். தெரியாதவர்கள், இது வரைக்கும் தெரியாதவங்க தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிர்வாக திறனை வெளிக்கொண்டு வர முடியும். சோ மலர் பொறுப்பற்றவர்களை பொறுப்புடன் வாழ வைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகம் பொறுப்பா இருக்கும் பொழுதுதான் உலக மக்கள் பாதுகாப்பா வாழ முடியும். அது போல ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவனோ தலைவியோ பொறுப்பா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து சிறப்புடன் வாழும். இதுல பொறுப்பற்ற நிலை இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல வந்து சரியான நிலை இல்லாம துன்பப்படுவாங்க. சோ அப்படி குடும்பத்துக்கு தாராளமா நீங்க எல்ம கொடுக்கலாம். 22வது மலர், அடுத்த மலர் ஆஸ்பன். ஆஸ்பன் அப்படின்னா காரணம் இல்லாத பயம். காரணம் இல்லாத பயம்னா இந்த அமானுஷமான பயம், கற்பனை பண்ணிப்பாங்க. கற்பனை பண்ணிக்கிட்டு பயம். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பயம்னா அந்த பூச்சிக்கு பயப்படுறது, அதுவும் பயம்தான். ஒரு குழந்தைங்க பேய் படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா அந்த குழந்தைங்க விரும்பி பாக்குறதே பேய் படம் தான் பார்ப்பாங்க. ஆனா படுக்கும் போது, நடக்கும் பொழுது, ஒரு இருட்ட பார்க்கும் பொழுது அவங்களோட கற்பனை வளம் எங்க அங்க அப்படி இருக்கும்னா உண்மையாகவே அங்க ஒரு உருவம் இருக்குன்னு கற்பனை பண்ணி அலறுவாங்க, கத்துவாங்க, பயப்படுவாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்ல. கற்பனையான பயம். ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். பூச்சாண்டி வரான், அங்க பேய் இருக்கு, போகக்கூடாது, இருட்டா இருந்தா பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். குழந்தைங்களுக்கு அப்ப தெரியாது. ஆனா இனம் புரியாம உள்ள ஆழ் மனசுல என்ன பொருள் அவங்களுக்கு பதிஞ்சிருதுன்னா இருட்டா இருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள அறியாம குழந்தைங்க மனசுல பதிய வச்சிருவோம். அது அவங்கள பயந்துருக்கும். இருட்டு என்னைக்கும் இருட்டுல எதுவுமே கிடையாது. ஆனா இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மனசுல ஆழ் மனசுல பய உணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த க்ஷணம் ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த அங்க ஏற்படுத்திடும். சோ இது மட்டும்தான் அப்ப ஆஸ்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளோட உறவுகள்லயோ இல்ல ஒரு நண்பர்கள் வழியோ யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம அவங்கள போய் பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்ததுல இருந்து நமக்கும் அதே மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு கற்பனை. ஐயோ அப்பனா நமக்கும் அவங்கள மாதிரி ஆயிடுமோ, நமக்கும் சுகர் வந்துருமோ, நமக்கும் மூட்டு பிரச்சனை வந்துருச்சோ, ஆஹ் நமக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமோ அப்படின்ற கற்பனை. கற்பனையா சிந்திச்சு பயந்து தன்னைத்தானே வருத்தி கொள்பவர்கள் ஆஸ்பன். வீட்டுல அமானுஷமா அப்படி உணர்றேன், யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரு நெகட்டிவா எனக்கு உணர்வுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு தேவை ஆஸ்பன். வீடு ஃபுல்லா ஆஸ்பன் தெளிங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அந்த என்ன சொல்றது அந்த அந்த எனர்ஜியே அங்க நம்ம எதையும் நம்மள வந்து நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணாது. என்ன ஆரம்பத்திலேயே நீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா எதுவுமே நம்மள ஆட்படுத்தாது. திடீர்னு இனம் புரியாத பயம். காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கு, என்னென்னமோ தோணுது, ஏன்னு தெரியல, அறிவுக்கு தெரியுது ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்குது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வருது. ஆஸ்பன் தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க, சரியா போயிடும்.
பயம். ஏன்னு தெரியல, காரணமே தெரியல எனக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி திகிலா இருக்கு, பயமா இருக்கு. அந்த பயம் வரும்பொழுது ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா, வீட்ல திடீர்னு ஒரு பெரிய சண்டை நடக்குது, கத்துறாங்க. இப்போ ஒரு அடிதடி மாரி ஆகுது குடும்பத்துக்குள்ள, ஒரே பிரச்சனை நடக்குதுன்னா, உடனே வயித்த கலக்கி லூஸ் மோஷன் ஆயிடும். அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு முக்கியமா தேவை ஆஸ்பென். தொடர்ந்து 3 மாசம் அவங்க ஆஸ்பென் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அந்த மாரியான அந்த நடுக்கமும், லூஸ் மோஷன் ஆகுறது குறைஞ்சிரும். நெறைய பேரு ஒரு 40 பிளஸ்க்கு மேலயே இப்ப இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆ இதுக்கு வரைக்கும் நான் எல்லாத்தையும் ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணேன். என்னன்னு தெரியல. வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு 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 விதமான உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுருது. ஒரு உடம்புலாம் நடுங்குது, லூஸ் மோஷன் ஆகுது, பயம் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கண்ண மூடிட்டு நீங்க ஆஸ்பென மட்டுமே தொடர்ந்து 3 மாசம் குடுக்கலாம். அவங்க அந்த 3 மாசம் தொடர்ந்து எடுத்த பிறகு, அந்த உணர்வுகள் அவங்களுக்கு குறைஞ்சிரும். பயம், அதாவது ஆழ் மனசுல பல வருடங்களா பதிந்த விஷயங்கள், தைரியமான நபரா இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்க ரொம்ப பலவீனமாயிடுவாங்க. அத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அது அது வந்து உடல் வழியா நமக்கு ஒரு பதட்டத்தையும், நடுக்கத்தையும் குடுக்கும். தேவையற்ற பயம். யாருக்காவது ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, ஆ நமக்குள்ள ஒரு பயம். இப்படி ஆயிடுச்சு. நம்ம வீட்ல அது மாரி ஏதாவது ஆயிடுமோன்னு தேவையில்லாத கற்பனை. இப்ப இது எல்லாருக்கும் தோணாது. ஆனா, ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாரி தோணியிருக்கும். அத பார்த்ததுலருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு இதுவா இருக்கு. ஒரு பயம் வருது. ஒரு பெர்சன பார்த்தேன். அந்த பெர்சனுக்கு நடந்தது மாரியே நமக்கு எங்க நடந்துற போதோன்ற எண்ணம் வருதுன்னாவே, அங்க கண்ண மூடிட்டு ஆக்ஷன் எடுத்துர்றோம். சோ காரணமில்லாத பயம், அமானுஷ்யமான பயம், அந்த திருஷ்டி, இல்ல அமானுஷ்யமா எனக்கு ஏதோ எனக்குள்ள இருக்கிற மாரி உணர்றேன். இல்ல என் வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி வரும்னா, அப்படிலாம் ஒண்ணு கிடையவே இல்ல. நீங்க ஆஸ்பென எடுத்துட்டு நீங்க தைரியமா இருங்க. அந்த நிழல் தன்மை எதுவுமே நம்மள பாதிக்காது. அடுத்தது 23வது மலர். செஸ்நட் பட். இன்னைக்கு எல்லாருக்கும் அவசிய தேவையான மலர் பாத்தீங்கன்னா செஸ்நட் பட். ஏன்னா கற்றலின் மலர். த லேர்னிங் ஃப்ளவர். நம்ம நினைப்போம் கற்றலின் மலர்னா லேர்னிங் ஃப்ளவர்னா அப்ப குழந்தைங்களுக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருக்குமே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. இன்னைக்கு நம்ம யோகா கத்துக்க போறோம். ஒரு பயிற்சி கத்துக்கிறதுக்கு போறோம். ஃபோக்கஸே பண்ண முடியாது. நெறைய பயிற்சிய கத்துப்போம். போவோம், உட்காருவோம். ஆனா மைண்ட் மட்டும் அங்க இருக்காது. எத்தன வாட்டி சொன்னாலும் மைண்டுக்கு புரியவே புரிய மாட்டேங்குது. ஆனா அத வெளிய சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா, புரியுது, புரியுதுன்னு தலைய தலைய ஆட்டிப்போம். என்னால கற்றுக்கொள்ளவே முடியல ஒரு விஷயத்த. நான் எத்தன முறை கத்துக்கிட்டாலும் அது என் மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா, செஸ்னட் பட் நீங்க ஒரு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கும்போது, இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் போய் ஜாயின் பண்ண போறேன்னா, செஸ்னட் பட் ஸ்டார்ட் பண்ணிரணும். எடுக்க ஆரம்பிச்சிரணும். காலையில, மத்தியானம், நைட்டுன்னு. அந்த கிளாஸ் முடியிற வரைக்கும். இப்ப 1 மாச கோர்ஸா, 3 மாச கோர்ஸா, அந்த 3 மாசமும் டெய்லி எடுங்க. அந்த கோர்ஸ் முடியும்போது, மாஸ்டருக்கு ஈக்குவலா அந்த நாலேட்ஜ உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஃபோக்கஸ்டா கத்துக்க முடியும். அந்த ஆசிரியர் என்ன குடுக்கணும்னு நெனச்சாங்களோ, அத முழுசா நீங்க ரிசீவ் பண்ண முடியும். பல நேரங்கள்ல நமக்கு புரியுது, தெரியுது, கேட்கும்போது இதுதானே, ஈஸி தானே, அதெல்லாம் நமக்கு தெரியாதா? அப்படின்னு தோணும். மறுநாள் கேட்டா ஞாபகம் இருக்காது. மறந்துரும். ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. ஒரு விஷயத்துல முழுமையா கவனம் செலுத்த முடியாமை. குழந்தைங்கலாம் பண்ணுவாங்க இல்லையா? படிக்க சொன்னா உட்காரவே மாட்டாங்க. வேடிக்கை பார்ப்பாங்க.
குழந்தைங்களை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உட்காரவே மாட்டாங்க, புக்கு திறந்து வச்சிருப்பாங்க, தானா நோண்டிட்டு இருப்பாங்க, கிரிக்கிட்டு இருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, சைட்ல பார்ப்பாங்க, எதையாவது நோண்டிட்டு இருப்பாங்க, 10 வாட்டி பாத்ரூம் போவாங்க, தண்ணி வேணும், பசிக்குது அப்படின்னு. படிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அதாவது தப்பிக்கும் மனப்பான்மை, எஸ்கேப் ஆகும், எப்படியா எஸ்கேப் ஆயிடும். ரிப்பீட்டட் மிஸ்டேக், ஒண்ணு தப்பு இத மாத்திக்கோன்னு சொன்னா அந்த தப்பு மாத்திக்காம அதே தப்ப ரிப்பீட்டடா பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல, இது எழுதும் போது இந்த மாதிரி எழுதக்கூடாது, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க மாத்திக்கோ அப்படின்னா 10 முறை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் அதே தப்ப திரும்பவும் பண்ணுவாங்க. ஒரு செயலை செஞ்சோம், அது தப்பாயிடுச்சு, அதனால நமக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை நம்ம அந்த செயலை செய்யும் பொழுது நடந்த நிகழ்வு நடக்காம இருக்கணும். ஆனா இந்த செஸ்னட் மனநிலை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சேம் மிஸ்டேக், ஒரு பிசினஸ் பண்றாங்க, கடன் கொடுத்து லாஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த பிசினஸ் பண்ணுவாங்க, அதுலயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. சோ ஒரு வாழ்க்கை நம்ம கொடுத்த பாடத்துல இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளாம செய்த தவறையே திரும்பி திரும்பி செஞ்சு அந்த தவறுல இருந்து நம்மளை மீட்டெடுக்காம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. பொதுவா எப்பவுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற பாடமே பெரிய பாடம். அந்த பாடத்துல இருந்தே நம்ம, ஒரு நெருங்கிய நண்பர் இருப்பாங்க, ஏதோ ஒரு நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க, சரி அடுத்த முறை நம்ம இப்படி ஏமாறாம இருக்கணும்ன்ற எண்ணம் அந்த நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். திருப்பி யாராவது பார்த்தோம்னா அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பி ஏமாந்து போயிடுவோம். அப்போ யாரெல்லாம் நம்ம ஒரு விஷயத்துல இருந்து வாழ்க்கையில தோல்வி, துன்பம் அப்படின்றது இயல்பு. வாழ்க்கையில தோல்வியும் துன்பங்கள் இயல்புதான். ஆனா அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அடுத்த முறை அது நடக்காம பாத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு பலர்கிட்ட இருக்கக்கூடிய தவறுதலா இருக்கு. நம்ம ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம், சரி இனி அந்த விஷயத்த நம்ம திருப்பி செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இல்ல. சோ வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கும் இந்த டெஸ்ட்மெண்ட் பேக், குழந்தைகள் பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தப்பித்துட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு செஸ்னட் பட் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய தொழில் பண்ணிட்டேன், உறவுகளால நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், ஆனாலும் நான் அதே தவறதான் நான் திருப்பி செய்யறேன், என்னால அதை மாத்திக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளம் தாராளமா செஸ்னட் எடுத்துக்கலாம். ஸோ செஸ்னட் பட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் ஒரு பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாத காலம் அவசியம் தேவை. இந்த செஸ்னட் பட்டுக்கு ஒரு ஒரு இது இருக்கு, குறள் இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு இந்த மலர் ரொம்ப சிறப்பா உதவும். வாழ்க்கையில நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாடம் தான். இன்றைய தினம், இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் மாதிரிதான். சோ அதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நான் த லேர்னிங் கிளாஸ், த லைஃபே லேர்னிங் தான். சோ அத வாழ்க்கை முழுக்கும் நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். அதற்கு இந்த செஸ்னட் பட் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். 24வது மலர் அடுத்தது லார்ச். இந்த லார்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் நம்பிக்கையின் மலர், தன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தேவையான மலர், த செல்ஃப் கான்பிடன்ட்.
தாழ்வு மனப்பான்மை அதிகப்படியா இருக்கிறவங்க. ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தாழ்வு மனப்பான்மையா இருப்பாங்க. ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே நம்ம இவங்கள மாரி அழகா இல்லையே, இவங்கள மாரி நமக்கு பேச தெரியலையே, இவங்கள மாரி நடந்துக்க தெரியலையே, இவங்கள மாரி வாழ தெரியலையே அப்படின்னு ஒரு நபர அதாவது பாராட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம், அவங்களோடயே இருப்போம். ஆனா அடுத்தவர்களை மேன்மைப்படுத்தியும் தன்னை தாழ்வாக பாவித்து வாழக்கூடியவர்களுக்கு லார்ஜ் அவசியம். மைண்ட்ல எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் அது வராதுங்க. தோல்வி மனப்பான்மை அதிகமா இருக்கும். எனக்கு சரியா பேச வராது. எனக்கு சரியா செய்ய தெரியாது. ஆஹ் இவங்களுக்கு திறன் இருக்கும். ஆனா இவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. பல நேரங்கள்ல அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க செஞ்ச விஷயத்த எடுத்துட்டு போய் அவங்க நல்ல பேர் வாங்குவாங்க. ஆனா அந்த இவங்க நேரடியா போய் ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. இவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு குரூப் போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். இவங்க தன்னோட அப்பியரன்ஸ வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. பின்னாடி போய் தலைய மட்டும் எங்கேயோ தெரியிற மாரி நிப்பாங்க. லார்ஜ் நபர்கள். நீங்க எவ்வளவுதான் ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை வாட்டி அவங்கள நிக்க வச்சாலும் முன்ன வந்து நிக்காதவங்க. பின்னாடி போய் தன்னைத்தானே ஒளித்துக் கொள்பவர்கள். நம்பிக்கை இல்லாதவங்க. அடுத்தவர்களை நல்லா பாராட்டுவாங்க. அடுத்தவங்கள பார்த்து ரொம்ப வியந்து போவாங்க. நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. திறன் இருக்கும். வாழ்க்கையில முன்னேறவே முடியாம இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நிறைய பல டிகிரி படிச்சிருப்பாங்க. திருமணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், ஒரு 10 வருட காலம் ஆயிட்டு இருக்கும். திருப்பி வேலைக்கு போகலான்னா, ஐயோ 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, இப்ப போனா எனக்கு எதுவுமே தெரியலன்னா எனக்கு அசிங்கமாயிடும், எனக்கு டச் விட்டு போச்சு, நான் எப்படி வேலைக்கு போறதுன்னு இன்னமும் நிறைய பேரு இந்த மனநிலையினால வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கிறாங்க. பல டிகிரி வந்து சும்மா பின்னாடி போறதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு அவசர சூழலுக்கு, குடும்ப சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம எங்கேயும் யார்கிட்டத்தையும் கையேந்தாம தைரியமா நம்மளோட வாழ்க்கைய வாழ்வதற்கு இந்த எஜுகேஷன் நமக்கு ஒரு துணை. பணம் காசெல்லாம் அப்புறம். பணம் காசு படிப்பு இருந்தா நம்ம அதை சம்பாதிச்சுக்க முடியும். ஒரு இடத்துல நான் இங்க தனி என்ன சொல்றது, ஒரு கூட்டு குடும்பமா இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு, ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்றது எனக்கு தெரியலன்னா என்கிட்ட ஒரு படிப்பு இருந்தா போதும். பெரிய சொத்து. நம்ம சொத்தை யாராவது ஏமாத்தி புடுங்கலாம், நம்மளோட படிப்பை யாராலையும் ஏமாத்தி புடுங்க முடியாது. சோ பல நேரங்கள்ல தன் திறன் மேலையும் தன் மேலையும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறவர்கள் லார்ஜ் தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய படிச்சேங்க. ஆனா இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி சக்சஸ் பண்றதுன்னு தெரியல, அவங்கள மாதிரி என்னால பண்ண தெரியல, அதனால நான் கூனி குறுகி நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னா லார்ஜ் 3 மாசம் தொடர்ந்து எடுங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய ஹீலர்ஸ் இருப்பாங்க. அக்குபஞ்சர் கத்துட்டு இருப்பாங்க, ஃப்ளவர் மெடிசன் கத்துட்டு இருப்பாங்க, யோகா கத்துப்பாங்க, பல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதையுமே தான் பயன்படுத்தாமல் தனக்கு ஏதாவது தனக்கோ தன் குடும்பத்துக்கு ஏதாவதுனோ திருப்பி கத்துக்கிட்டு கொண்டவங்க கிட்டயே மருத்துவத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லோ கான்பிடென்ட் இருக்கும். நம்ம பண்ணா சரியா இருக்குமோ, நம்ம தப்பா பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்ற எண்ணம். சோ நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னா தொடர்ந்து 3 மாத காலம் லார்ஜ் மட்டும் எடுங்க. அதை எப்படி கையாளணும், அதை எப்படி பயன்படுத்தி குணப்படுத்திக்கணும்ன்ற வழிமுறை உங்களுக்கு புரியும், தெரிய வரும். இன்னும் ஒரு சிலர் இந்த பாடி ஷேப், குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், எனக்கு தழும்பா இருக்கு,
இல்ல எனக்கு வெள்ளை முடி வந்துருச்சு, உடல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே பாடி ஷேம் ஆயி நான் பார்க்க நல்லா இல்லன்னு அப்படி தோணுதுன்னா, அவங்க அவசியமா எடுக்கிறது லார்ஜ். உடல் பருமனா இருக்கிறவங்க, இல்ல ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, வீட்ட விட்டு வெளிய போக முடியாதவங்க, இவங்கெல்லாம் லார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த அந்த ஆழ்வு மனப்பான்மையே போயிடும். எல்லாமே அழகு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னும் அழகு. எல்லாமே அழகுதான். பார்ப்பவர் கண்ல தான் இருக்கு. குறைகள் வந்து எல்லாருக்குள்ளயும் யாருக்கு எப்ப வேணாலும் வரலாம். அது நிரந்தரம் அல்ல. நம்மளோட அந்த கான்பிடென்ட் தான் நம்மள வளர்க்கும். சோ நமக்கு தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை சரியா பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கும் புதிய வாய்ப்புகளை நம்மளை தேடி வருவதற்கும் இந்த லார்ஜ் பயன்பெறும். 25வது ரெமிடி ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் வந்து ஒரு சூப்பரான ரெமிடி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த வெயில் காலம் வந்துருச்சு. நம்ம இயல்பா எல்லார் வாயிலையும் வருது, சாமி என்னால முடியல, உடம்பு சோர்வா இருக்கு, கலப்பா இருக்கு, எப்படிதான் நான் வெளியே போக போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற எண்ணம் வருதுனாலே அது ஹார்ன்பீம். அதாவது சோர்வு, களைப்பு, எந்த வேலையும் கொஞ்ச நேரம் செஞ்சாலே உடனே மலப்பு தட்டுது அப்படின்னா அது ஹார்ன்பீமோட மனநிலை. இவ்வளோ வேலை இருக்கு, நான் எப்ப முடிக்க போறேன்னு தெரியல, என்ன வந்துருச்சுனாலே ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் எடுத்து பாருங்க, அந்த வேலை எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. இன்னைக்கு பலருக்கும் ஹார்ன்பீம் தேவைப்படுது. அது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே தேவைப்படுது. வெயில் காலம் இல்லையா? வெயில்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா நம்ம கிளம்பும் போதே நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, நான் எப்படி போயிட்டு எப்படி வர போறேன்னே எனக்கு தெரியலையே, மலப்பா இருக்கு. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க ஹார்ன்பீம் போட்டு போங்க, போயிட்டு வந்த கலப்பே தெரியாது. நம்ம நிறைய பேரு இன்னைக்கு வாழ்க்கை சூழல் மாறினதுனால நடக்கிற பழக்கமே குறைஞ்சு போச்சு. எல்லாம் டூ வீலர், நடக்கிறது கிடையாது, வெயிட் தூக்குறது கிடையாது, எல்லாமே குறைஞ்சிருச்சு. கொஞ்ச தூரம் ஏதாவது ஒரு நாள் வண்டி இல்ல, பஸ் ஓடலைன்னா கூட இன்னைக்கு எல்லாருமே முடங்கி போயிடும். கொஞ்ச தூரம் நடந்தாலே தலை சுத்துது, மயக்கமா வருது, மூச்சு விட முடியல, அப்படியே என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா நீங்க ஹார்ன்பீம் எடுத்து சாப்பிட்டுட்டு நடந்து பாருங்க. நீங்க நார்மலா ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு டைம் வச்சு பாருங்க, செக் பண்றதுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, தவறே கிடையாது. நீங்க உங்களோட சொந்த அனுபவம் இருந்தா நீங்களே ஒரு கான்பிடண்டா அடுத்தவங்களுக்கு ரெமெடி சொல்ல முடியும். செக் பண்ணி பாருங்க. நீங்க முதல் நாள் வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் நடங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, எவ்வளவு நேரத்துல நடக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரு அடுத்த நாள் ஹார்ன்பீம் ரெமெடி எடுங்க, எடுத்துட்டு நடந்து பாருங்க, மனநிலை எப்படி இருக்கு, எவ்வளவு நேரத்துக்குள்ள ரீச் பண்றீங்கன்ட்டு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இந்த மலரை இந்த மண்டே மார்னிங் ஃபிளவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே, இந்த சண்டே லீவு முடிஞ்சு திங்கட்கிழமை காலையில விடியுதுனாலே எல்லாருக்கும் அதே சோர்வா இருக்கும். ஐயோ காலையில திருப்பி எந்திரிக்கணுமே, ரொட்டீன், அதே ரொட்டீன். காலையில எந்திரிக்கணும், வேலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அதே ரொட்டீன், மண்டே டு சாட்டர்டே, மண்டே டு இதேதான் நமக்கு லைஃப்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப் காலையில சோர்வா இருக்குதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு எடுக்க வேண்டிய ரெமெடி என்னன்னா ஹார்ன்பீம். காலையில சுறுசுறுப்பா எழுந்திருப்பீங்க, தான் எழுந்திருப்பீங்க, வேலை தானா நடக்கும், சோர்வே இருக்காது. மனச்சோர்வு, உடல் களைப்பு, மலைப்பு தன்மையை போக்கியது ஹார்ன்பீம். இந்த லீவ் நாள் வேற, திடீர்னு எல்லார் வீட்டுக்கும் எதிர்பாராம இல்ல எதிர்பார்த்தோ திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, 10 பேர் வந்துருவாங்க. டெய்லி நான் எப்படி சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கிறதுன்னே தெரியல அப்படின்னா நீங்க ஹார்ன்பீம் எடுத்து பாருங்க, வேலை பாக்குறதுன்னு தெரியாது, ஜாலியா இருக்கும்.
ஜாலி மீன்ஸ் எப்படின்னா களைப்பு, மலைப்பு, ஒரு மனவலி இல்லாம ரொம்ப இயல்பா அந்த நாட்களை நீங்க கடக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏதாவது வருது, இல்ல திருவிழாக்கு போறோம், இல்ல ஒரு பெரிய வீட்லயே நம்ம வீட்லயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. உறவுகள்லாம் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் தேவையானதை செய்யணும், பாத்துக்கணும். அப்போ நமக்கு என்ன தோணும்னா, எல்லாத்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு நமக்கு ஒரு மலைப்பு இருக்கும். இது எப்படி நம்ம பண்ணி இந்த ஃபங்க்ஷன முடிக்க போறோமோ தெரியலையேன்னு. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹார்ன் குடுங்க. அந்த வேலை ரொம்ப அழகா, இயல்பா, ஒரு சோர்வு இல்லாம, ரொம்ப மனநிறைவோட அந்த வேலை ஃபங்க்ஷன் சூப்பரா முடியும். வீடு காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டெல்லாம் ஏற கட்டி அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி திருப்பி அதை ஏற கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஹேண்ட் எடுத்துட்டு செய்யுங்க. 3 நாள் 4 நாள் ஆகுது அப்படின்னா, அத அழகா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவீங்க. சோ இந்த மலைப்பு, களைப்பு, சோர்வு அப்படின்ற விஷயத்துல இருந்து விடுபட்டு ரொம்ப இயல்பாகவும், நிறைவாகவும், எனர்ஜியா வேலை செய்யறதுக்கு ஹார்ன்பில். அடுத்தது 26வது மலர் வில்லோ. இந்த வில்லோட முழுத்தன்மை என்னன்னா ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதி இறைநிலையின் தன்மைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நிழல் தன்மையில இங்க எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் தவறு பண்ணா கூட, நான் பண்ண தவறுக்கு நீதான் காரணம், உன்னாலதான் எனக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க வில்லோ. இந்த குடும்பத்துல எது நடந்தாலும், என்ன நடந்தாலும் தன்னோட தவற புரிஞ்சு கொள்ளாம, அதுக்கு அடுத்தவங்கள எல்லாரையுமே பிளேம் பண்ணி வீட்டுக்குள்ள சண்டை வருதுன்னா, அந்த வீட்டுக்கு தேவையான ரெமிடி வில்லோ. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வில்லோவ தான் செய்த தவறுக்கும் அடுத்தவர்களை குற்றம் சாடுபவர்கள் வில்லோ. சிடுசிடுன்னு பேசுவாங்க. பெருந்தன்மையே இல்ல இவங்களுக்கு. இவங்களோட மனநிலை இருக்குன்னா, எல்லாராலும் எனக்கு கஷ்டம். எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன கஷ்டப்படுத்துறீங்க. என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்க. நான் எல்லாருக்காகவும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த வில்லோ நபர்களை, அதாவது வில்லோ தேவைப்படக்கூடிய நபர்களை நம்மளால திருப்திப்படுத்திடவே முடியாது. அவங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சாலும், ஆமா நான் செய்யாதைய நீங்க செஞ்சுட்டீங்க, இத்தனை நாள் நான் தானே செஞ்சேன், அப்ப எங்க போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட ஒரு நிழல் தன்மை இருக்குன்னா, அது முழு தன்மையாவும் மாற்ற முடியும். சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா இடத்துலயுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும். நம்ம கெட்டதை மட்டும் நம்ம பார்த்து ஒருத்தவங்களை வெறுக்கிறது, இல்ல உறவுகளை விலகி போகிறதோ, இல்ல சண்டை போடுறதோ, இல்ல குற்றம் சாட்டுறதோ இல்லாம அவங்களோட மனநிலைய சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கான மலர்களை எடுத்துக்கிட்டு அதை சரி செஞ்சுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல ஒரு பர்சன் வந்து எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நீதான் பிரச்சனை, உன்னாலதான் நடந்துச்சு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம், நான் எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிப்பேன், வீட்டுல எந்த நேரம் சண்டை சச்சரவு இருக்கு, அப்ப அவரு செஞ்ச தப்பு கூட என்னதான் குறை சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னா கவலையே படாதீங்க. நமக்கு தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. வில்லோ மலர்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வாருங்க. அவங்க கிட்ட ஒரு அமைதியை உணர முடியும். அவங்களோட பேச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத பார்க்கலாம். அவங்களோட அந்த கையாளும் பக்குவத்துல மாற்றத்தை உணர முடியும். மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களோட தவறை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சோ தவறு வந்து இங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதுல எந்த தவறையும் சரி செய்ய முடியாது. அத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம அடுத்த முறை நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்னோட தவற ரியலைஸ் பண்ணாம அதை நான் மாத்திக்க முடியாது.
சோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வில்லோ ரெமிடி சூப்பரா வேலை செய்யும். இந்த வில்லோ மலரை தொடர்ந்து எடுத்தா என்ன மாதிரியான மனநிலை, அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட்டப் வரும்னா, தன்னை திருத்திக் கொள்ள உதவும். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம ஈஸியா அடுத்தவங்கள டக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்களேன்னா, டக்கு 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 டக்குன்னு பாயிண்ட் வரும். இதே உங்களோட தப்ப நீங்க எங்க சொல்லுங்க, உங்களோட தப்பு எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இங்க எல்லாரையும் புரிஞ்சுதான் நடந்துக்கிறேன். என்கிட்ட எந்த தப்பும் இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம மத்தவங்கள திருத்துறோம், மத்தவங்கள திருத்தி வாழ வைக்க போறோம்ன்றதெல்லாம் விட, என்னை நான் திருத்திக் கொள்ளணும். எனக்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா, எனக்கு தேவையான ரெமிடி வில்லோ தான். எப்ப பார்த்தாலும் நான் அடுத்தவங்கள காட்டுறேன்னா, நீங்க ஒண்ணும் கை காட்டி பாருங்களேன். ஒரு கைய மடக்கி ஒருத்தவங்கள ஆள்காட்டி விரல வச்சு நீங்க காட்டுறீங்கன்னா, மத்த 3 விரல் அந்த விரல் வந்து உங்கள தான் நோக்கி இருக்கு. சோ அப்ப தவறு ஒரு இடத்துல நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அடுத்தவர்கள ஒரு விரல் கை அவங்கள சுட்டி காட்டினாலும், மத்த விரல்கள்லாம் நம்மள தான் நோக்கி இருக்கு. இப்போ நம்ம கிட்டயும் நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு. சோ தன்னை திருத்திக் கொள்ள, தன்னிடம் இருக்கக்கூடிய தவறை அறிந்து கொள்ள, தெரிஞ்சுக்கிட்டா தானே மாத்திக்க முடியும். எனக்கு தெரியலன்னா நான் எப்படி மாத்திக்க முடியும்? அதை ஏத்துக்கவும் முடியல. மத்தவங்க சொன்னா ஈகோ வந்து இடிக்குது. நீ எல்லாம் என்ன சொல்ல முடியுமா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? உன் வயசு என்ன? என் வயசு என்ன? அப்படின்ற எண்ணம் வந்து நம்மள மாத்திக்க விடாம தடுக்குது. சரிங்க. நீங்க யாரும் உங்கள சொல்ல வேணாம். அவங்க நமக்கு அனுபவம் இருக்கலாம், வயசு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நம்ம கிட்ட தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ எல்லார்கிட்டயும் தவறுகள் இருக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய தவறுகளையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த வில்லோ ரெமிடி ஒரு சூப்பரான ரெமிடி. தன்னை திருத்திக் கொள்ளவும், தன்னை தெரிந்து கொள்ளவும் வில்லோ உதவும். அடுத்தது, இந்த மாமியார் மருமகள் உறவுகளை மேம்படுத்த மேம்படுத்த அதாவது இன்னைக்கு மாமியார் சொல்லுவாங்க, என் மருமக சொல்றதே செய்ய மாட்டோம். இது தப்பு, அது தப்புன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப மருமக எங்க அத்தை இப்படி பண்றாங்கன்னா மாமியாருக்கு ஏத்துக்க முடியல. இல்லங்க நான் விட்டு கொடுத்துதாங்க போறேன். நான் இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் போறேன். ஆனாலும் நம்மள புரிஞ்சுக்க மாட்றாங்கன்ற எண்ணம் வரும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வில்ல எடுத்துக்குங்க. அங்க ஒற்றுமைய பாருங்க. அம்மா மகள் மாதிரியான அந்த உறவு மேம்பட்டுரும். இதெல்லாம் சாத்தியமானா சாத்தியமே. நாங்க அனுபவ ப அனுபவம் மூலியமா சொல்றோம். நெறைய பேருக்கு குடுத்திருக்கோம். எத்தனையோ பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள்ல போன விஷயங்கள் கூட மலர் மருந்துகள் மூலியமா உறவுகள் கூடியிருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வில்லோ. எந்த நேரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரம் எலி என்ன சொல்லுவாங்க? கீரியும் எலியுமா இருக்காங்க. எலியும் புலியுமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வில்லோ தொடர்ந்து 2 பேருமே எடுத்துக்கணும். 2 பேருமே எடுத்துக்கணும். சும்மா 4 நாளைக்கு எடுத்துட்டுலாம் விடக்கூடாது. இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, தன்னைத்தானே தெரிந்து கொள்ளணும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி 4 நாள் எடுத்தங்க. எங்கங்க இருக்கிற பிரச்சனை குறையிற மாரியே எல்லாம் இல்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 3 மாசம் நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கணும். நம்ம பசிக்குதுல்ல, சாப்பிடுறோமா? தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோமா? அது மாதிரி நமக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவைன்ற எண்ணத்துல நீங்க எடுத்துக்கங்க. மருந்துன்னு எடுக்காதீங்க. எனக்கு தவிச்சா எப்படி நான் தண்ணி குடிக்கிறேனோ, பசிச்சா எப்படி சாப்பாடு சாப்பிடுறேனோ, அது மாதிரி இந்த வில்லோன்ற மலர்களை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. 3 மாசம் எடுத்துக்கங்க. குடும்பத்தோடல இருக்கக்கூடிய அமைதிய மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்கும். மன அமைதி, மனம் திருப்தி அடைகிறதுக்கு வில்லோ. மனம் நிறைந்து அடுத்தவர்களை பாராட்டுவதற்கும் வில்லோ. ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, அதாவது அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் மட்டும் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நம்மளுக்கு இனிமே வில்லோ ஒரு 3 மாசம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது இந்த பலாப்பழம் வெளிய பார்க்க முள்ளு முள்ளா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய இனிப்பு இருக்கு இல்லையா? அது ரொம்ப சுவையா இருக்கும். அது போல
வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்களை எடை போடாம அவங்களோட ஆழ் மனசுல வச்சு நம்ம அவங்கள இருக்கக்கூடிய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு வில்லோ. சோ இன்னைக்கு வில்லோ இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்கும் அவசியம் தானே. தன் தவறை திரித்துக் கொள்ள, தன் தன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க, குடும்பத்தில் அமைதி பெருக, அமைதி உணர, மன அமைதி, குடும்ப அமைதி, உறவுகளை சரியா கையாள்றதுக்கு வில்லு. அடுத்தது 27வது ரெமிடி பீச். நிறைய பேருக்கு இந்த வில்லோ பீச் தான் குழப்பமா வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பீச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா சிடு சிடுன்னு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வில்லோ வந்து தேவைப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு நான் அடுத்தவங்களை பிளேம் பண்றதுதான் வில்லோ. ஆனா பீச் வந்து ஒரு தவறு இப்படி நடக்க கூடாதுன்னு முன்கூட்டியே சொல்லி இப்படி இருன்னு கைடன்ஸ் கொடுப்போம். இப்ப நம்ம குழந்தைங்களை திருத்துவோம். காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், சாக்ஸ் இப்படிதான் போடணும், ரிவர்ஸ்ல போடக்கூடாது, நம்ம இப்படிதான் நேரா தான் போடணும், டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும், நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு கத்து கொடுக்கறது பீச். திருத்திக் கொள்வது, ஒழுங்குபடுத்துதல் பீச். ஓகேங்களா? எதையும் சரிப்படுத்திக் கொள்றதுக்கு, ஒழுங்கில்லாத விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பீச். வாழ்க்கைய ஒழுக்கமே இல்ல. ஒரு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எதுவுமே ஒரு டிசிப்ளின் இல்ல. ஒரு வீட்டுல எந்த பொருளும் எப்படி இருக்கும்னா, வீட்டுல பொருள் எல்லாம் அங்கங்க சிதறி இருக்கும். ட்ரெஸ் ஒரு பக்கம் கிடக்கும், அழுக்கு துணி வீடு ஃபுல்லா துணியா கிடக்கும், சாமா ஒரு நீட்டா இருக்காது, ஒரு டீசெண்டா வைக்க தெரியாது. டீசென்ட் மீன் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு டம்ளர் குடிச்சா அது அப்படியே இருக்கும். நம்ம யாராவது வந்தாங்கன்னா மட்டும்தான் கடற்கரைன்னு எடுத்து வைப்போம். மத்த நேரம்லாம் அப்படியே இருக்கும். ஒரு ஒரு ஒழுங்கு நிலையற்ற நிலையில இருக்குது அப்படின்னா, நீங்க பீச் ரெமிடிய ஒரு வாட்டர் பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. வீடு ஃபுல்லா தெளிச்சு பாருங்க. ஒரு வாரம் தெளிங்க. அடுத்த வகுப்புல எனக்கு வந்து சொல்லுங்க, உங்க வீடு நீட்டாச்சா அப்படின்னு சொல்லுங்க. பீரோல துணி மடிச்சு வைக்காம நொந்தி நொந்தி வைக்கிறீங்கன்னா, ஒரு வாரம் பீரோல பீச் ரெமிடியை தெளிச்சுக்கிட்டே வாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை அழகா நீட்டா அடுக்கி வச்சிருவாங்க. யாரு செய்யலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே செய்வாங்க. இல்ல ஏதோ ஒரு சூழல் அந்த வீட்டை நீட்டாக்கிடும். அனுபவ புரிதல் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள். என் வீட்டுல தெளிச்சாங்க, என் பிள்ளைங்க தூக்கி தூக்கி விசிறிடிப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, நீட்டா இருக்கு எங்க வீடு, பார்க்கவே இதுவா இருக்கு. எஸ், இங்க நம்ம கத்த வேணாம், பேச வேணாம், கோவப்பட வேண்டாம். அங்க ஒழுங்கு தேவைப்படுதுன்னா ரெமிடி எடுங்க. இல்லையா வீடு ஃபுல்லா தெளிங்க. அந்த நிகழ்வு தானாக நிகழும். கோபம் வேணாம், ஆவேசம் வேணாம், கத்த வேண்டாம், இயல்பாக நடக்கும். குணம் வந்து ஒழுங்கற்ற நிலையில இருக்கு, வாழ்க்கை ஒழுங்கற்ற நிலையில இருக்கு, எனக்கு அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல, புரியுது ஆனா என்னால மாத்திக்க முடியாம நான் தவிக்கிறேன்னா தொடர்ந்து பீச் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதை மாத்திக்கிறதுக்கான வழி கிடைக்கும், புரிதல் ஏற்படும். சோ ஒழுங்கற்றதை ஒழுங்குபடுத்த, அழகுபடுத்த பீச். இந்த பீச் முழு தன்மையில எப்படி இருக்கும்னா, எல்லாரையும் திருத்திரணும்னு நினைக்கிறத விட அவங்க புரிஞ்சு திருத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நமக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய இக்கட்டமான சூழல் என்னன்னா, அமைதியா இருந்து ரெமிடி எடுத்து வெயிட் பண்ணணும் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும். பீச் மனநிலையை தேவைப்படுறவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. அப்படியே தொடச்சு 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 மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் தவறு. சுத்தமே இல்லாம இருக்கிறதும் தவறு.
சோ அது பேலன்ஸ்டா அழகா நம்மளோட வாழ்க்கை, அதாவது சுய சுத்தம், சுற்றுச்சூழல், நம்மளோட வாழ்க்கைய நெறிமுறையாக ஒழுங்குபடுத்தி வாழ்வதற்கு பீச் ரெமெடி பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ரெமெடி 28வது ரெமெடி கிராப் ஆப்பிள், த கிளீனிங் ஃபிளவர். கிளீனிங் ஃபிளவர் என்ன அடுத்தது சுத்தம் சொல்லிட்டீங்க. எஸ், வீடுல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அடசலா வச்சிருக்கீங்க, ஒரு ரூமுக்குள்ள தேவையில்லாத பொருளா குவிச்சு வச்சிருக்கீங்க, மாச கணக்கா சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பீச் தெளிங்க. வீடு ஃபுல்லா சாரி கிராப் ஆப்பிள் தெளிச்சு பாருங்க. பீச்சுக்கு சொன்னீங்களே, பீச் வந்து அடுக்கி வைக்க வைக்கும், கிராப் ஆப்பிள் சுத்தமா கிளியர் பண்ணிடும். கிளென்சிங் ஃபிளவர், உடம்பு ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க, டீடாக்ஸ் பண்ண சொல்றாங்க, ஸ்கின் இஷ்யூஸ் வந்துருச்சு, பிளட் கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா கிராப் ஆப்பிள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் குறைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க நோய்க்கு நான் மருந்து சொல்லல. இந்த கிராப் ஆப்பிள் என்ன பண்ணோம்னா பல நாளா தேங்கி கடந்த அழுக்கை வெளியேற்றும். கிளென்சிங் ஃபிளவர், சுத்தப்படுத்துதல். சோ நான் நோய்க்கு சொல்லல இங்க. சோ பெருசா அப்ப நோய் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும்னா அப்படி கிடையாது. நம்மளோட எண்ணம் ரொம்ப அழுக்கா இருந்தாலும் கிராப் ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த கிளென்சிங் ஃபிளவர் என்னை கிளென்ஸ் பண்ணணும். இந்த ஹீலர்ஸ் எல்லாம் எப்பவுமே கையில இருக்கக்கூடியது கிராப் ஆப்பிள். ஒருத்தவங்களை ஹீல் பண்றோம், ஒருத்தவங்களை பிளஸ் பண்றோம், அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னா செய்து முடிச்ச உடனே உங்களோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிராப்ஸ் உங்க உள்ளங்கையில கிராப் ஆப்பிள் போட்டு ரப் பண்ணிக்கங்க, கிளென்ஸ் ஆயிடும். ரொம்ப பாடி நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு கிளென்சிங் தேவைப்படுது அப்படின்னா குளிக்கிற தண்ணியில ஒரு 10 டிராப்ஸ் விட்டு ஒரு பக்கெட் தண்ணி 10 சொட்டு கிராப் ஆப்பிள் போட்டு குளிங்க, பாடியில எனர்ஜி கிளென்ஸ் ஆகும், மாறா கிளென்ஸ் ஆகும். நம்ம உப்பு போட்டு குளிக்க சொல்லுவோம் இல்லையா, ஃபிளவர் ரெமிடியில கிராப் ஆப்பிள் போட்டு குளிச்சு பாருங்க. கிளென்சிங் ஃபிளவர், உடல், மனம், இன்னர் ஆர்கன். நம்ம ஒரு ஹீலரா இருக்கீங்க, நிறைய பேருக்கு பேசுறீங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, பயிற்சி கொடுக்குறீங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எல்லா ஹீலர்ஸும் எவ்ரிடே அவங்க யூஸ் பண்ணக்கூடியது ரெமெடி இன்டேக் தான் எடுக்கணுமான்னு கிடையாது. நீங்க உங்களோட உள்ளங்கையில ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டு ரப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டு எப்பவுமே உங்க கையில, ஹீலர்ஸ் கையில எல்லார் கையிலயும் கிராப் ஆப்பிள் இருக்கணும். அக்குபஞ்சர் பண்றவங்க, ஹீலிங் லைன்ல இருக்கிறவங்க, வர்மம் பண்றவங்க, ஜோதிடம் பாக்குறவங்க, எல்லா ஹீலிங் பண்ற எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இந்த கிராப் ஆப்பிள். இந்த கிராப் ஆப்பிள் பயன்படுத்தும் பொழுது மனக்கட்டுப்பாடுகள் வரும். சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், சாமி கும்பிடுறோம், நெறியோட தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா உள் மனசுக்குள்ள ரொம்ப கேவலமான எண்ணங்கள்லாம் அதிகமா வருது, இதை எப்படி வெளியே சொல்றதுன்னே தெரியல, ஆனா தப்புன்னு தெரியுது, நான் அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னா கவலையப்படாதீங்க, கிராப் ஆப்பிள் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஓசிடி பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி இந்த கிராப் ஆப்பிள். உலகியலை, உடலை, உளவியலை உள்ளிருந்து புரிந்து கொண்டு கிளென்ஸ் பண்றதுக்கு கிராப் ஆப்பிள். நம்மளோட எண்ணமும் வாழ்க்கையும் இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம், எல்லாமே பண்றோம், ஆனா நான் கிளென்ஸ் பண்ணாம நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எனக்கு மேன்மையை கொடுக்கவே மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னா இந்த ஓட்டப்பானையில தண்ணி நிரப்புற மாதிரி நானும் நிறைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா அது நிறையாம ஒரு பக்கம் லீக் ஆகி தண்ணி போயிட்டே இருக்கும். கிராப் ஆப்பிள் தொடர்ந்து எடுத்து பாருங்க,
த எனர்ஜி ஸ்டோர் ஆகும். நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்றதுக்கான ரெமிடி நம்மளோட மனதை சபல எண்ணங்களையும் மனதை சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த கிராப் ஆப்பிள் ரொம்ப சிறப்பாக செயல்படும். பாத்ரூம்ல ஒரு பாட்டில் வைக்கிறதே பெஸ்ட். குளிக்கும் பொழுது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம எல்லாருமே கிராப் ஆப்பிள் 10 டிராப்ஸ் போட்டு குளிச்சு பாருங்க. நல்ல ஆரா கிளென்சிங் ஆகும். உடல் மனம் அனைத்தையும் கிளென்ஸ் பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். 29வது மலர் வால்நட். இது ரொம்ப முக்கியமான மலர். தற்காத்து கொள்ளும் மலர். ஒரு ப்ரொடெக்ஷன் வேணுங்க எனக்கு. ஐ நீட் ஒரு ப்ரொடெக்ஷன். அது கணக்கு தெரிஞ்ச மனிதர்களா இருக்கலாம், இஷ்ட தெய்வங்களா இருக்கலாம், தேவதையாக இருக்கலாம், நமக்கு நெருக்கமான நல்ல உள்ளங்களாக இருக்கலாம். நம்மளை வழி நடத்திட்டே இருப்பாங்க நம்மளோட குருமார்கள், நிறைய விஷயங்கள்ல. எங்க போனாலும் என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி, அதாவது வாழ்க்கையில எல்லார சுத்தியும் நல்லது கெட்டது தாங்க நிறைஞ்சிருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது ஒண்ணு ரொம்ப முக்கியம். என் கண்ணுக்கு நல்லது தெரிய மாட்டேங்குது, கெட்டதுதான் நிறைய தெரியுதுன்னா கண்டிப்பா நான் வால்நட் எடுத்துக்கணும். வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு டீ காஃபி நிறைய குடிப்பாங்க, புகைப்பழக்கம் இருக்கும், மது பழக்கம் இருக்கும். தெரியுது கெட்டதுன்னு தெரியுது, ஆனா என்னால விட முடியல. அதுல இருந்து விட்டு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியலன்றவங்க வால்நட் எடுக்கலாம். ஒரு புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு வால்நட் எடுத்துக்கலாம். ஒரு புதிய ஆபீஸ்க்கு போறோம், ஒரு புதிய ஊருக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறாங்க, புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் சரியில்லை, எனக்கு ஏத்துக்கவே முடியல, என் உடம்பு ஏத்துக்கல. ஒரு சிலருக்குலாம் ஒரு புதுசா வேற ஊருக்கு போனாங்கன்னா செட்டே ஆகாது உங்களுக்கு. ஓவர் ஹீட் ஆயிடும், ஃபுட் டைஜஷன் ஆகாது, தூக்கம் வராது. இது மாதிரிலாம் இருக்குதுன்னா அவங்க வால்நட் எடுத்துக்கலாம். கெட்ட பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வால்நட் கொடுக்கலாம். அதாவது த லிங்க் பிரேக்கர்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்துல இருந்து, தேவையில்லாத விஷயத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த வால்நட் உதவும். தேவையில்லாத உறவுகள் இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தேவையில்லாத உறவுக்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன், நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால வெளியே வர முடியலன்னா ரெட் செஸ்னட் வால்நட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்களே இயல்பா அழகா வெளியே வந்துருவீங்க. பெண்களுக்கு வெளியே போனா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே வால்நட் இருக்கணும். பிரைன் ரெஃப்ரெஷ்மெண்ட், அடிக்ஷன்ல இருந்து விடுதலைப்படுத்த, ஒரு புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு, தேவையற்ற விஷயங்கள இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த வால்நட் சிறப்பாக உதவுது. சோ நம்ம இத சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட உறவுகளுக்கு சரியான நேரத்தில் சரியான மலர்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி பயன்பெறலாம். அடுத்த ரெமிடி, 30வது ரெமிடி, ஹாலி, த ஹார்ட் ஓப்பனிங் ஃபிளவர். அன்பே சிவம், அன்பே கடவுள். எல்லார்கிட்டையும் அன்பு இருக்கு, எல்லார்கிட்டையும் இறையருள் இருக்கு. அதை உணர்றதுக்கான மனநிலையில தான் நம்ம யாரும் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட என்ன அதிகமா நிறைஞ்சிருக்கு? பொறாமை, பழிவாங்கும் குணம், பிறரை பற்றிய தவறாக சித்தரித்து பேசுறது, சந்தேக பேர் வழியா இருக்கிறது, தன்னோட சுய மரியாதைக்காக என்ன வேணாலும் செய்யறது, அடுத்தவங்களை தவறா பேசுறது, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நல்லவங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனாலும் நம்மளால ஏத்துக்க முடியறது இல்ல பலரோட முன்னேற்றத்தை. சரியா புரிஞ்சுக்க முடியாம அடுத்தவர்கள் மேல கோபம், பொறாமை, வெறுப்புணர்வு, துன்புறுத்தும் மனப்பான்மை,
ஆனா நம்மளால நம்ம கிட்ட நான் போராமப்படுறேன்னு என்னால ஏத்துக்க முடியாது. அதான் இங்க நமக்கு பிரச்சனையே. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா துன்பத்துக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. ஒரு கொலை பண்ணவங்கள போய் நீங்க ஏன் அத பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து அன்பு கிடைக்கலங்க. எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம், தாய், தந்தை கிடைச்சிருந்தாங்கன்னா, என்னோட லைஃப் வந்து எனக்கும் நல்லா இருந்திருக்கும். நானும் நல்லா வாழ்ந்திருப்பேன். எனக்கு அன்பு கிடைக்கல. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னுவாங்க. திருடுறவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், தப்பா பேசுறவன், வாழ்க்கை தவறி போனவங்க, எல்லாரும் வாழ்க்கையில தவறு செஞ்ச எல்லார்கிட்டயும் போய் கேளுங்களேன். சரியான அன்பு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு வெளிய இருந்து இல்ல, உள்ள இருந்து இருக்கு. அதை உணர்றதுக்கு நமக்கு ஒரு மனிதர்கள தேடுறோம். இவங்க கிட்ட இருந்து கிடைச்சாதான் அது அன்புன்னு நம்ம நினைக்கிறோம். அதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஹாலி. வெறுப்புணர்வு, கோபம். இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, 2 குழந்தைங்க இருக்காங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்றாங்க. எனக்கு செய்யவே மாட்றாங்க. அங்கேயே ஆரம்பிச்சிருது. வன்மம் உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ பழி வாங்குறாங்க. ஒரே குடும்பத்துல இருந்து நெறைய போட்டி போறாங்க. நீ சொத்து வாங்கிட்ட, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன். இதுவரைக்கும் இவ்ளோ ஒற்றுமையா இருந்தவங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தை எப்படி வருதுன்னு நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நட்பு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க? என்னால ஏத்துக்கவே முடியல. அப்ப அவங்க என்னவா இருக்காங்கன்னா, ஹாலி டெண்டன்சில இருக்காங்க. வெறுப்புணர்வு. அதுக்காக பழி வாங்குறது. தான் தன்னோட குடும்பத்துல தன்னோட குழந்தைங்களோட வாழ்க்கையோ, தன்னோட குடும்ப வாழ்க்கை சரியில்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க குடும்பத்துல போயிட்டு கொழிச்சு போட்டு வந்துருவாங்க. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? விவரம் தெரியாம இருக்கீங்க. நீங்க ஏன் உங்க மருமகள விடுறீங்க? நீங்க ஏன் உங்க பிள்ளைக்கு இதெல்லாம் செய்றீங்க? அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க வீட்ல பிரச்சனைய பார்த்து, பிரச்சனைய உருவாக்கிட்டு, தன்னோட குடும்பத்துல இருக்க பிரச்சனை வெளிய தெரியாம பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நெறைய பேர் அந்த விஷயத்த செய்றாங்க. இதெல்லாம் நடக்குதான்னா, எஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது? இந்த மாதிரியான விஷயங்கள், போட்டி பொறாமை இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்டுக்குள்ள. இல்ல எனக்கு தெரியாமலே என்கிட்டயே அதிகமா இருக்கு. ஆனா என்னால வெளிய சொல்ல முடியலன்னா, நீங்க சைலன்ட்டா ரெமிடி மட்டும் எடுங்க. அந்த இறை அருளை, அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை, அந்த அன்பே சிவம் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள நமக்குள்ள உணர ஆரம்பிச்சுருவோம். நம்மள நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட, எப்படி இறை உணர்வு இருக்கிற இடத்துல போயிட்டு யாராலையும் துரோகம் பண்ண முடியாது இல்லையா? நம்மள காயப்படுத்தணும்னு நெனச்சா கூட, அவங்களால காயப்படுத்த முடியாது. ஸோ அதற்கு நம்மள தயார்படுத்திக்கலாம். அடுத்தவங்கள குறை சொல்வதற்கு பதிலாக, நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறது மூலியமா, நமக்கு கெடுதல் செய்யணும்னு நெனச்சாலும், அவங்களோட மனதையும் மாத்தக்கூடியது இந்த ஹாலி. ஸோ வீட்லயும் தெளிக்கலாம், வீடு ஃபுல்லா தெளிக்கலாம், வாசல்ல தெளிக்கலாம். காலையில வாசல் தெளிக்கிறீங்கன்னா, 10 சொட்டு ஹாலிய போட்டு வாசல் தெளிச்சு பாருங்க. அக்கம் பக்கம் சண்டையே வராது. யார் தனக்கு என்ன செஞ்சாலும், அத அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்பை செலுத்துவது தான் அந்த முழுத்தன்மை. அப்ப ஒருத்தவங்க எனக்கு தீங்கு நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு நல்லது செய்யணுமா? அப்படி சொல்லல. நம்ம அவங்களுக்கு கெடுதல செய்ய வேணாம். ஆனா, அவங்கள அந்த அன்ப உணர வைக்க முடியும் நம்மளால. நீங்க பேச வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். ரெமிடிய தெளிச்சுக்கிட்டே வாங்க. பக்கத்து வீட்டுக்கு உங்க ஏதாவது பக்கத்து வீட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துல சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சும்மாவே அவங்க எங்ககிட்ட சண்டைக்கு வராங்கன்னா, நீங்க வாசல்ல டெய்லி வாசல் தெளிக்கும்போது, ஹாலிய கலந்த தண்ணிய வாசல் தெளிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள பார்த்து சிடு சிடுன்னு பேசினவங்க ஒரு மாசம் கழிச்சு இயல்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. உறவுகள், நட்பு, சுற்றுச்சூழல் எல்லார்கிட்டயும் அன்பை சமநிலையோட கொண்டு சேர்க்கிறதுக்கு, அன்பின் மொழியை உணர்த்துறதற்கு
அன்பின் மொழியை உணர்வதற்கு ஹாலி. பரிபூரண அன்பு. உள்ள இருக்க பயத்தை தூக்கி வெளியே போட்டுரும். மேம் டைம் ஆயிருச்சு மேம். வாழ்க்கை வளமுடன். எஸ், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட். சோ ஹாலி அப்படின்றது முழுமையான அன்பு. சோ அந்த அன்பு அப்படின்றத விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹாலி பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம 10 மலர்களை பார்த்திருக்கோம். ஆஹ் எல்லாரும் அவரவர்களுக்கு தேவையான மலர்களை பயன்படுத்தி உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. அடுத்ததுல அடுத்த மலர்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.